கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய், அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ஈசாக்கு, அதாவது அப்பாவும் பிள்ளையும் என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் பலி செலுத்தும்படிக்கு போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அது நிச்சயமா என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கும் கூட அப்ப கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது முயற்சி செஞ்சு வேற ஏதாவது செய்யணும்னு நம்ம பார்க்க கூடாது. அதாவது இப்ப யோசேப்பு அப்படிங்கிறதான ஒரு மனுஷன், அந்த யோசேப்பு சின்ன வயசா இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனுடைய சகோதரர்களை என்ன பண்ணுவாங்க, குளிடு தூக்கி போட்டுருவாங்க, இல்ல காசுக்கு வித்துருவாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆன போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பார்வோனுடைய அரண்மனையில இருக்கும் பொழுது அந்த பார்வனுடைய மனைவி என்ன பண்ணுவா அப்படின்னா, தவறு செய்யும்படிக்கு இவனை அழைப்பான். அப்போ அதையும் என்ன பண்ணுவான், உதறி தள்ளிட்டு ஓடிடுவான். அவன் ஐயோ, அவ நினைச்சிட்டா தன் புருஷனுக்கு துரோகம் பண்றதுக்கு அவன் நினைச்சா, ஆனா தேவனுக்கு துரோகம் பண்ண யோசேப்பு நினைக்கல. பாருங்களேன், என் தேவனுக்கு முன்னாடி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி உதறி தள்ளிட்டு என்ன பண்றான், அவன் போயிடுறான். ஆனாலும் இவன் பேர்ல தப்பான ஒரு பழி போட்டு அவனை ஜெயில தூக்கி போடுறாங்க. அந்த ஜெயில தூக்கி போட்ட போதும் கூட அவன் மேல இவனுக்கு என்ன ஆகல அப்படின்னா, பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, என்ன வேணும்னு அப்படி செஞ்சுட்டாங்க, நான் ஒரு தப்புமே செய்யல, ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால நான் திரும்ப பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்படி இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, யோசேப்பு எவ்வளவு பேர் இடைஞ்சலை கொடுத்தாங்க, துரோகம் பண்ணாங்க, என்னவோ பண்ணாங்க, ஆனா யோசேப்புக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் மட்டும் இல்லை. ஏன்னா ஆபிரகாம போல அவரு என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஒரே எண்ணம் என்னது, தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நான் பொறுமையோடு அவரை பிடிச்சுக்கிட்டு அவரோடு கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்போ பொறுமையா இருந்ததுனாலதான் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லி, எங்கெல்லாம் இவன் இருந்தானா அங்கெல்லாம் யோசேப்பு கூட ஆண்டவர் இருக்கிறார். அப்ப ஜெயில இருக்கும் போதும் ஆண்டவர் கூட தான் இருக்கிறார். அப்ப எங்க இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன் அப்படின்னா, பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இல்லை. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வரிச்சுக்கிட்டு சண்டைக்கு போவாங்க. ஆனா அப்படி இல்லை. அப்படி செயல்படும் பொழுது தேவ திட்டம் அங்கே நிறைவேற முடியாதபடிக்கு அது ஒரு தடையா இருக்கு. அதனால தேவ திட்டம் நிறைவேறும்படிக்கு பொறுமையா இருக்க வேண்டும். தேவன் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் சொன்ன மாதிரி அதை கர்த்தர் பார்த்துக்குவார். யெகோவா ஈரே அதை பார்த்துக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி, யோசேப்பு போல ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதையே நான் பழி வாங்கணும், அதெல்லாம் எனக்கு என்னுடையது என்ன அப்படின்னா, என் தேவன் என்னை குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதுல நான் கிளியரா இருக்கணும்னு சொல்லிட்டு என் தேவனுக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கணுங்கிறதுல மட்டும்தான் யோசேப்பு கவனமா இருந்தாரே தவிர பழி வாங்கணுங்கிற எந்த எண்ணமும் அவருக்குள்ள இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுக்காக நீங்க போய் நம்ம வழக்காடணும் வாதாடணும் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் பழி வாங்குவேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் அழைத்த திட்டத்தில், உங்களை அழைத்த தீர்மானத்துல நீங்க உறுதியா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, ஜனங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் தகப்பனே அதையெல்லாம் நீரே பார்த்துக்கொள், என் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், அது என் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார் என்று ஆண்டவரே உம்மிடத்திலே விட்டு உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலே உண்மையாய் இருக்க, ஆண்டவரே தெய்வ பயத்தோடு காணப்பட, யாருக்கிட்டையும் ஆண்டவரே பழி வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு தகப்பனே நல்ல இருதயத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே தகப்பனே, அப்பா ஒரு வருஷத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கணும், அதனுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கட்டும் ராஜா. இந்த முடிவு இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் உடைய ஜனங்கள் ஆண்டவரே எந்த தவறான எண்ணங்களோடு காணப்படாதபடிக்கு அவர்களுடைய இருதயத்தை சரி செய்து உம்மிடத்திலே ஒப்புரவாகி உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள தகப்பனே நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே,
ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.